ஷேய் விஷ்ணு பிரமா அரசியல்வாதி கணக்கை முடிக்கிறது பீமா சங்கர் தான் முடிக்க முடியும். அவர் இப்போ எல்லாம் முடிக்காரு. ஆனால் எல்லாவனுமே உள்ளே மாட்டுவான். அவனா நீதிமன்றம் மாதிரி வெளியில் வச்சு மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு, நிதியமைச்சர் பேப்பர் அடித்து விட்டு பாழாக்குனது இது பெரிய குற்றம். குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். எவ்வளோ பெரிய குற்றம். கை ரேகையை வாங்கி வெளியில் அவனா நடத்துதான். நீதிமன்றம் மாதிரி தான் நடத்துதான். மாநில அரசை வந்து நடத்தான், மத்திய அரசை வந்து நடத்தான், ஒன்றிய அரசை வந்து நடத்தான். அரசுன்னு வச்சு எப்படி காமுட்டாப்பே அரசியல்வாதி துவச்சிருவார், கணக்கையை திருக்கி விட்டுருவார். பார்த்துக்கோ, அவர் 7 ஜென்மம் பூமியில் இறங்காதனால அவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடி பூமியில் போலாக்கி வச்சிருக்க. கண்டாரா ஓலிமான துவச்சி தொங்க விட்டுருவார்ரா. ஒழுங்கா போ அரசியல்வாதி, வாசிக்காத. எல்லா நீதிமன்றத்திலே கசடியாக வந்துருச்சு. உள்ளே ஏறுறான். எப்படி காவல்துறையே அந்த நேரத்தில் வார்த்தை, நீதிமன்றத்தில் வார்த்தை வந்தால் என்கவுண்டர் அங்கனே முடிச்சிடணும். இதுதான் நீதிமன்றம். அது எப்படின்னா செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவன் போட்ட சட்டம், அரசியல்வாதி வச்ச கணக்கு பாயிண்ட்டு அந்த மாதிரி வச்சு நச்சு வச்சு 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி கொண்டு போனான். இவ்வளோ பெரிய தப்பு. அதுதான் நீதிமன்ற கோர்ட்டு இன்னும் வரும். இப்போ சென்னை மெட்ராஸில் கூட என்ன வரப்போதோ அப்படிங்காரு. அது முற்றுப்புள்ளி சொல்லிட்டாரு. சென்னை மெட்ராஸில் பயங்கரமான ஒரு சிக்கல் வரும் அப்படிங்காரு. பார்த்து நடந்துக்கோப்பா. எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்து நடை, பார்த்து போங்கப்பா. வழக்கறிஞரால் முடியாது, வழக்கறிஞர்களால் கீழே முடியாது. கடவுளால் தான் முடியும். பீமா சங்கரால் தான் முடியும். ஐயா கடவுள் பூமியில் இறங்கி கணக்கு போடுதாரு. கணக்கை பார்த்து சீக்கிரமாக வரப்பார். இப்போ அதர் ஸ்டேட்டில் ஒரு கணக்கு ஏற்ற போகிறாரு. அவர் பீமா சங்கர் தான் ஏற்றுவார். அப்போ அங்கே உள்ள நீதிமன்றத்தை பிடிக்கணும். இங்கே உள்ள நீதிமன்றம் கணக்கு தோற்று போச்சு, தோத்துட்ட. சென்னை மெட்ராஸு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே கன்னியாகுமரி வரைக்கும் தோத்துட்ட. இப்போ அதர் ஸ்டேட்டில் பிடிக்க போகிறாரு. அதர் ஸ்டேட்டில் பிடிச்சா நீதிமன்றத்தில் கேள்வி வரும். அந்த கேள்வி வரையில் பயங்கரமாக முட்டும் மோதும். அதர் ஸ்டேட்டில் நீதிமன்றத்தில் கடவுள்னா கடவுள் தான் அப்படின்னு பக்தியோடு நின்று கும்பிட்டு பெட்டியில் ஏறுவான், உட்காருவான், சீட்டில் அமருவான். நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும். புரிஞ்சு என்னடாப்பா, புரிஞ்சு என்னடா, கணக்கு போட்டாச்சு.